கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்களில் ஒருவன் கேமியேஜே. இந்த நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கான பிள்ளை வளர்ப்பின் அரிச்சுவடி. பெற்றோர் ஆசிரியர் இந்த உறவு பிள்ளை வளர்ப்புல என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாயங்கள் செய்யும் அப்படிங்கறத தான் நம்ம விவாதிச்சுட்டு வரோம். இந்த வாரமும் அதே தலைப்புல தான் நம்ம தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறதுடைய ஒரு சின்ன ரீகேப் பார்ப்போம். எதுக்கு நீங்க இப்படி கம்பேர் பண்றீங்க? அவ கூட சேர்ந்து என்னை பண்ணிட்டு டிவி ரிமோட் கீழே விழுந்துருச்சு, பக்கத்து வீட்டு பையன் எடுத்து வச்சான். கம்பேர் பண்ணியிருக்கேன். அதாவது அவன் மற்றவங்க முன்னாடி நான் சொல்றது இல்லை. அந்த ஒப்பீடுங்கிறது வடிவம் மாறி இருக்குது. கம்பாரிசன் கண்டிப்பா எங்க ஸ்கூல்ல பண்ணவே முடியாது. மோட்டிவேஷன் கம்பேரிசனோட இருக்கலாமா அப்படி? ஆனா கம்பேரிசன் போது மாணவர்கிட்ட சொல்ல மாட்டேன் கம்பேரிசத்தை. ஓகே, அப்ப நம்ம அணுகுமுறையை மாத்திக்கிறதா? அன்னைக்கு அவன் படிச்ச போது நான் அப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் அதே மாதிரி இருந்திருந்தா இவனை வெல்ல முடியாது. அதனால நாங்க கம்பேர் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த சப்ஜெக்ட்ல 8 பேர் ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. ஆனா அதே பக்கத்து கிளாஸ்ல ஒருத்தர் தான் ஃபெயில் ஆயிருக்காங்க. எந்த கம்பேரிசன் இஸ் நாட் குட். எல்லா குழந்தை யூனிக். கடந்த வாரம் என்ன நடந்தது, என்ன பேசணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்ப இந்த ரீகேப்ல பார்த்தோம். தொடர்ந்து இந்த வார நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். இது மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். இந்த தனித்திறமைகள் அதுல எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு குழந்தைக்கு இந்த தனித்திறமைகள் எப்படி இருக்குது, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பத்தி நம்ம நிறையவே பேசணும். இந்த திறமைகளை போலவே குழந்தைகளுக்குள்ள ஒரு சில குறைகளும் இருக்கும். குறிப்பா கற்றலில் குறைபாடுகள் இருப்பதற்கு சாத்தியம் இருக்குது. அதை பெற்றோர்கள் கண்டுபிடிக்கிறதோடவும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய நேரமும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கான காலச்சூழலும் இருக்கிறது யாருக்கு அதிகம்னு பார்த்தோம்னா ஆசிரியர்களுக்கு தான் அதிகமா இருக்குதுங்க. பெற்றோர்களை விடவும் கற்றல் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா பெற்றோர்கள் பொதுவாகவே புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் ஒரு குறைபாடு இருக்குது அப்படின்னா ஆமா இருக்குதோ அப்படின்னு சொல்லி ஈஸியா தெரிஞ்சு யோசிக்க தொடங்கிடுவாங்க. ஆனா ஆசிரியர்களுக்கு தான் அதை மதிப்பீடு பண்ணி கரெக்டா இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும்னு தோணுது. சோ இந்த கற்றலில் குறைபாடுகள் இருக்குது ஒரு குழந்தைக்கு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? பொதுவாக பார்த்தீங்கன்னா மெதுவாக படிக்கிறதுல எழுதுறதுல குறைபாடு இருக்கும். ஸ்பெல்லிங் சொன்னோம்னா கரெக்டாக எழுத மாட்டாங்க. ஆமா, நீங்க முன்னாடியே சொன்னேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அவங்க பேரண்ட்டே சொல்லுவாங்க, சார் இந்த பையனை கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க, அடிக்கடி விழுந்துருவான் அப்படின்னு. இவன் ஓடும்போது இடையில பெஞ்சு டெஸ்க் எது இருந்தாலும் இடிச்சுட்டு விழுந்துருவானுங்க. இவனுடைய பேனா பென்சிலு இதெல்லாம் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை இவன் கண்டுக்கவே மாட்டான், இவன் எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவான். இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்துட்டே இருக்கும். பத்தாவதுக்கு அவங்க எழுதவும் மாட்டாங்க. இந்த மாதிரியான குறைபாடுகளை வச்சு நாங்கள் அவன் படிக்கிறதுல குறைவா இருக்கான், வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத நாங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, வேற எதுவும்? கடந்த வருடம் எங்கிட்ட படிச்ச ஒரு மாணவி பார்த்தா, பரவாயில்ல, நீங்க நிறைய எக்ஸாம்பிள் வச்சு சொல்லும்போது நல்லா இருக்கு. ஏறக்குறைய ஒரு பையனை மாதிரியே தான் பிஹேவ் பண்ணுவா. ஓ, அப்படின்னா அவளுடைய ஃப்ரெண்ட்ஸை யாராவது தொட்டானா போதும், இவ ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணி கேட்டுக்கிட்ட நிற்பா. அடிக்கவே செஞ்சிருவா அந்த பொண்ணை. அடுத்த நாளைக்கு அந்த கம்ப்ளைண்ட் வரும். நானும் அந்த பொண்ணு போய் ஆஃபீஸில் போய் உட்கார வேண்டியதாக இருக்கும். அவளால் எனக்கு ஒரு பீரியடு போயிட்டே இருக்கும். அப்புறம் ஆன்சர் இதை 10th வேறு ஆன்சர் 9th வந்தபோது இந்த மாதிரி இருந்தா. ஆன்சர் சொல்ல மாட்டா. ரொம்ப அவளோட எனக்கு சிரமமாக இருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு கேட்டேன், நீ வேறு செக்ஷனுக்கு போறியா, ஒருவேளை உனக்கு இங்கே சரியா படலை, வேறு செக்ஷனுக்கு போறியா? ஐயோ அப்படியெல்லாம் அனுப்பிச்சோன்னா நான் வீட்டிலே உட்காந்துருவேன். அவள் பேசுகிறது ஒரு டீசெண்டாக பேச மாட்டா. அந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாது. பெரும்பாலும் நானும் அவளும் ஆஃபீஸ் ரூமில் போய் உட்கார மாதிரியே இருக்கும். ஏன்னா யாராவது வேறு டீச்சர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஒரு பாசிட்டிவ் இது. அழகாக எழுதுவா. அப்புறம் தமிழ் டீச்சரை நல்லா பிடிக்கும் அவளுக்கு. அப்போ தமிழில் மாத்திரம் கொஞ்சம் ஜஸ்ட்டு அப்படி இது பண்ணுவாள். மற்ற பாடம் இங்கிலீஷ் எனக்கு சுட்டு போட்டாலும் வராது, நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாள். இது இங்கிலீஷ் எனக்கு எக்ஸாம் எழுதாமல் இருக்க முடியுமா, அந்த மாதிரிலாம் கூட கேட்பாள். மற்ற பாடங்களை கொஞ்சம் கொஞ்சம் தான் படிப்பாள். ஆனால் அவளுக்கு வேற எந்த இதுவும் கிடையாது, ரொம்ப வால். ஆனால் அவங்க பேரண்ட்ஸு ஜஸ்ட்டு ஆப்போசிட், ரொம்ப பணிவாக இருப்பாங்க. இவளுக்கு பணிவுனாலே என்னன்னே தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது என்ன டிசி எல்லாம் கொடுக்கட்டோமா அப்படின்லாம் கூட சிஸ்டர் கேட்பாங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கெஞ்சுவாங்க. அப்படியே வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மோல்டானா 10th வரும்போது டீசெண்டாக நல்லா நீட்டாக வர்றதுக்கு, அதாவது காது பார்த்தா அந்த காதில் அல்லக்காதுன்னு சொல்லிட்டு 5-6 குத்திட்டு வந்துடுவா. அதெல்லாம் போடக்கூடாது நம்ம இதில். அது சொன்னா எங்களுக்கு முன்னாடி எடுப்பா, அப்புறம் திரும்ப போட்டுருவா. அந்த மாதிரிலாம் வம்பு பண்ணிகிட்டே இருந்தா. அப்புறம் 10th ஸ்பெஷலாக எல்லாருமே அவளை ஸ்பெஷலாக கவனிச்சிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா எக்ஸாம் இல்லாமல் பாஸு. அப்போ நான் சொன்னேன், உனக்காகவே இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இல்லாமல் பாஸ். அப்போ இப்போ 11th சேர்ந்துருக்கா.
ரொம்ப நல்லாவே மோல்ட் ஆகி அவள் நான் நினைக்கிறேன் இனிமேல் இதாக வந்துடுவா. ஓகே. அப்போ அவளுக்கு வந்து என்னென்னா இந்த மிடில் ஸ்கூலில் வந்துட்டு அவளோட செட்டப் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. அங்கே வந்துட்டு அவளுக்கு அந்த ஸ்கூல் ரொம்ப ஜாலி, ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் ஏதோ படிப்பா. அப்படியே அந்த ஸ்கூல் வந்து அவளுக்கு ரொம்ப சைல்டுஹுட் இது ரெக்ரியேஷன் சென்டர் மாதிரி அவள் நினச்சிக்கிட்டு இருந்தா. இங்கே வந்த உடனே ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் அதெல்லாம் அவளுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அது வந்து அவங்களுக்குள்ள ஒரு குறைபாடு ஆமாம் ஏற்படுத்திருச்சு. ஓகே. இப்போ நல்லா ஆயிடுவா. 11th வந்து ஒரு குரூப் 11th அப்படிதான் சேர்றதுக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் ரொம்ப டைம் கொடுத்து அவகிட்ட எல்லாம் சொல்லி இது பண்ணி புரிய வச்சு தான் இப்போ 11th அட்மிஷன் கொடுத்துருக்கோம். நல்லா ஆயிடுவா அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஃபைன், வெரி குட். கடந்த ஆண்டு +2 பையன் ஸ்கூலுக்கு ரொம்ப ரெகுலர், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும், நல்லா படிப்பான், எல்லாம் எழுதி பார்ப்போம், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பான். ஆனால் ஃபெயில் ஆயிடுவான். பார்த்தீங்கன்னா 100க்கு 6, 7 அப்படி வாங்குவான். அப்படி நல்லா படிப்பாமே, படிச்சுட்டே இருப்பான், எழுதி பார்ப்பேன், நாங்கள் சொன்னதுக்கு எல்லாம் கீழ்ப்படுவான். எக்ஸாம் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், தாட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஆகிடும். அப்போ எங்களுக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்கும்போது தான் தெரியுது அவங்க வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் சூசைட் அட்டன் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பெரியமா போயிருப்பான், கஷ்டம் அவங்களும் இப்போ பாட்டியோட கண்ட்ரோல். ஸோ அவங்க கவனிக்க மாட்டாங்க, நல்லா ஏமாத்திட்டு இருந்தாங்க. அப்போது இவன் பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நெக்ஸ்ட் டே நான் அதுக்கு முந்தின நாள் நைட்டு 12 மணி வரைக்கும் அவனோட ஃபோனில் பேசிகிட்டு இருப்பேன். ஃபோன்லேயே எங்களுக்கு கிளாஸ் நடத்துவேன். அந்த அளவுக்கு அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும், சொல்லி கொடுத்தே இருக்கணும், கைட் பண்ணிட்டே இருந்து கடைசியில் 36 100க்கு 35 போனால் பாஸ், 36 வாங்கி கடைசியாக பாஸ் ஆனான். ஸோ இன்னும் எனக்கு கூப்பிட்டு மிஸ் நல்ல வேலை நீங்கள் என்கிட்ட பேசாமல் இருந்தால் என்ன லைஃபே போயிருக்கும்னு சொல்லுவேன். ஸோ அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்ன காரணத்தினால அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ஓகே. இப்போ டெய்லி மார்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அட்டண்டன்ஸ் எடுப்போம். அட்டண்டன்ஸ் எடுக்கும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் அந்த பொண்ணோட பேர் சொல்லி கூப்பிடும்போது அவள் எந்திரிச்சு நின்று என்னை பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்க்கணும். நான் மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாமே வந்து அட்டண்டன்ஸை பார்க்க மாட்டேன். நேராக எடுத்து அவள் எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த இடத்த பார்த்து அவங்க பேரை தான் கூப்பிடுவேன். ஒரு 1 month வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கே நேம் எல்லாம் இது பண்ணிக்கலாம், பழக்கமாயிரும். அப்போ கூப்பிடும்போது எந்திரிச்சு நிற்கணும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் என்ன பண்ணுவான்னா எந்திரிச்சு நிற்பா, ஆனால் நிற்கும்போது என்ன பண்ணுவான்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளை வந்து பார்க்க மாட்டான். அவள் இப்படி சைடில் திரும்பி இப்படி தான் பார்ப்பாள். அப்போ ரொம்ப ஒரு 1 month நான் அப்படியே அவளை விட்டுட்டேன். அவள் ஏன் அப்படி பார்க்குறான்னு தெரியல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவளை தனியாக கூப்பிட்டு பார்த்து அப்போ எந்திரிச்சு நின்று படிக்க வைக்கும் போதும் அவள் புக்கு நேராக வைக்கிறா, ஆனால் அவளோட தலை மட்டும் திரும்பிடுது. சைடில் புக்கை பார்த்து படிக்கிறது இல்லை, புக்கை பார்த்து, அதாவது இப்படி திரும்பி இப்படி சைடில் தான் பார்த்து படிக்கிறான். அந்த இது விஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக கிடையாது. அவள் புக்கு இப்படி வச்சாங்கன்னா அவள் இப்படி திரும்பி இப்படி பார்க்குறான், இந்த சைடில் தான் பார்த்து படிக்கிறான். அப்புறம் அவளை கூப்பிட்டு நான் பேசினேன், என்ன ஏன் இப்படி படிக்கிற என்ன அப்படின்னு. பேப்பரில் எழுதும் போதும் இப்படி திரும்பி இப்படி தான் எழுதுறான். அப்புறம் கூப்பிட்டு எல்லாம் பேசுகிறானே, இல்லை அப்போ எப்படி உட்காரு, நேராக உட்காரு, என்னை பார்க்கணும், நான் கூப்பிட்டே இருப்பேன், அவள் பேர் சொல்லி சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக பாருன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸை கூப்பிட்டு பேசும்போது தான் தெரிஞ்சுது வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீட்டுக்கு போனோன்னே டிவி பார்க்குறது எப்படி பொசிஷன்னா படிக்க உட்கார வைக்கிறாங்க. இப்படி அம்மா இங்கேயே உட்காந்து, இப்போ நம்ம அம்மாக்கெல்லாம் நிறைய சீரியல் பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அது வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, நான் சீரியல் பார்த்தா என்ன, நீ உட்காந்து படி அப்படின்வாங்க. அப்போது அவள் இங்கே உட்காந்து எழுதும்போது சின்ன வயசுல இருந்தே அவளுக்கு வந்து 1st standardலேருந்தே அந்த ஹேபிட் எனக்கு இருக்குது அப்படின்னு அவள் சொல்கிறான். அப்போ அவள் எழுதுறது இப்படி எழுதுறா, ஆனால் அவள் சைட்லேயே தான் பார்த்துட்டு எழுதுறான். அவள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வந்து அந்த டிவி மேலே தான் இருக்குது. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாளடைவில் அவளுக்கு அந்த ஹேபிட் ஆயிடுச்சு. கற்றல்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் கூட இருக்குது குழந்தைகளுக்கு. பொதுவாக ஒரு வகுப்பறையில் ஒரு 15 விழுக்காடு குழந்தைகள் வந்து கற்றல் இயலாத குழந்தைகள் அல்லது குறைபாடுள்ள குழந்தைகள் எடுத்துக்கலாமே, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த உடல் அளவில் வெளிப்படுத்துகிற குழந்தைய உடனே கண்டுபிடிச்சிடலாம். வேகமாக ஓடி திரிவான், எந்திரிச்சே வரமாட்டான், நடக்க மாட்டான், நம்மளை பார்க்க மாட்டான். இவங்களெல்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த குறைகள் எல்லாம் நம்ம உடனடியாக கண்டுபிடிச்சிடலாம், ஒரு வாரத்துக்குள்ள அந்த ஆசிரியர் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மனதளவில் அறிவளவில் அவன் பின்தங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நாள் ஆகும். அதுதான் நான் கேட்குறேன், கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து அவனுடைய வெளிப்பாடுகள் நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம அதை அவனுக்காக வேண்டி இல்லை, பொதுவாகவே வெளிப்பாடுகளை கண்டுபிடிக்கிற போது, அவன் எழுதுகிற போது, பேசுகிற போது, வருகிற போது, போகிற போது, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். குறைந்தது ஓராண்டு எடுக்குது அந்த அளவில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம இப்போ அரசாங்கத்தில் பள்ளிக்கூடத்தில் நம்மளாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்க குழந்தைகள்லாம் இந்த உடல் அளவில் வெளிப்படுத்துறதை வச்சு தான் கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம். இப்போ எங்கள் பள்ளிக்கூடத்தில் 200 பேரில்
4 குழந்தைகளுக்கு அப்படி போட்டு வச்சிருக்குது, அரசாங்கம் எடுத்து வச்சிருக்குது. 4 குழந்தைகளுக்கு நாங்க வந்து அந்த மாதிரி ஓ அப்படி கண்டே பிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு பள்ளியில இருப்பாங்க, பட்டியல இருக்குது, ஒவ்வொரு பள்ளிக்கூட பட்டியல ஒரு பள்ளியிலயும் வந்து இந்த மாதிரி கற்றல்ல இந்த குழந்தைங்களுக்கு குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வச்சு அரசு பள்ளியில் வச்சிருக்காங்க. அதுக்கு மாதம் ஒரு முறை வெளியிலிருந்து வந்து பாடம் எடுத்துட்டு போறாங்க. அதுக்கு சிறப்பாசிரியர் வர்றாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அந்த 4 குழந்தை இல்லாம ஒவ்வொரு வகுப்புலையும் 4 பேர் இருப்பான். இன்னும் அவனை கண்டுபிடிக்கிறது அந்த ஆசிரியரோட திறமை. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நிரந்தரமாகவே குறைபாடு உள்ளவனா இருப்பான், தற்காலிகமா குறைபாடு உள்ளவனா இருப்பான். அதை கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா அவனுடைய சூழ்நிலை பொறுத்த இருக்குது. இப்ப 3ஆம் வகுப்பு படிக்கிற போது அருமையா படிச்சிருப்பான், 4ஆம் வகுப்பு படிக்கிற போது அவன் ஒண்ணுமே அப்படியே எதிர்மனையில் இருப்பான். ஒரே காரணமா இருக்கு, அவங்க அப்பன் குடியாரனா இருந்திருப்பான், குடும்பம் பிரிஞ்சிருக்கும், கணவன் மனைவி தனியா இருந்திருப்பாங்க. இப்ப பூமிநாதன் ஒருத்தர் 4வது படிக்கிறாங்க பள்ளியில, 3ஆவதுல மிக அருமையா படிச்சான், கொரோனா வரக்கு முந்தின ஆண்டு. 4ஆவதுல ஒண்ணுமே இல்லைங்க. காரணம் அவங்க அப்பா இன்னொரு பொண்டாட்டி கட்டிட்டு போயிட்டாரு. அப்ப இவனுக்கு வந்து அந்த கற்றல் இயலாம் போனதுக்கோ கற்றல் குறைபாடு ஏற்றது தற்காலிகமானது. இப்ப அதை நம்ம சரி பண்ண முடியாது. இந்த மாதிரி நாம் ஒரு குறைந்த ஒரு 10-15 குடும்பங்களை சரி பண்ற போது தான் இப்ப பண்ணியிருக்கிறோம். நாம பண்ணும்போது அந்த குறைபாடுகளை மீட்க முடியுது. இல்ல அந்த குறைபாடுகளை வந்து மீட்கிறது வந்து இப்போ உடல் அளவுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சதுதான் முடிஞ்சது. இப்ப நீங்க சொன்ன இந்த பையனோட விஷயத்துல வந்து அந்த வேறுபாடு தெரிஞ்சது. முன்னாடி இப்படி இருந்தவன் இப்படி குறைஞ்சிட்டானா ஏன் குறைஞ்சான் அப்படின்னு அந்த ரூட் காஸ்ட்ல நம்ம போய் அனலைஸ் பண்ண போகும்போது நம்ம கண்டுபிடிச்சிட முடிஞ்சது. அவனை குறைபாடை தீர்க்கிறன்னா ஆசிரியர் பெற்றோர் இணைஞ்சாதான் முடியும். ஆனா பெற்றோர் என்னைக்குமே வந்து குறைபாடை ஏத்துக்கவே மாட்டாங்க. உண்மை, அவங்க என்னைக்குமே ஏத்துக்க மாட்டாங்க. நாம எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்மள. உன்னால் இயலை, நீ உனக்கு நடத்த தெரியல, உனக்கு எழுதி போட தெரியல, உனக்கு படிக்க வைக்க தெரியலன்னு சொல்லுவாங்களே தவிர நாம எப்படி சொன்னாலும் பெற்றோர் வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்ப பெற்றோர் ஆசிரியர் சந்திப்புல பெற்றோர் வந்து குழந்தைகளை பற்றி பயங்கரமா குறை சொல்லுவாங்க. நாம கேட்டுக்கணும். நாம ஒரு வார்த்தை அந்த பெற்றோர்கிட்ட குழந்தைகளை பத்தி சொல்லக்கூடாது, ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப எப்படி இருக்காங்க ஒரு பெற்றோர்? அப்படி இருக்கிற போது இந்த குறைபாடு உள்ள மாணவர்களை, குறிப்பாக நிரந்தரமா இருக்கிறவனை மெதுவா தான் அவனை பிரச்சனை தான். நீங்க சொல்றது சார் சொல்றது ஒரு பிரச்சனை தான். குழந்தைகளை பத்தி ஆசிரியர் குறையா சொன்னா நீ என்ன ஆசிரியர், நான் காசு கட்டுறதே அதுக்கு தானே அப்படின்னு தான் பெரும்பான்மையான பெற்றோர்கள். ஆனா அவங்க குறை சொல்லுவாங்க, அவங்க வீட்டுல நடக்கிறது எல்லாமே குறை சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணிக்கணும்னா, அதான் இங்க நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கணும். நாம சொன்னா இப்படி சொல்லிட்டு போயிட்டோம்னா அந்த குழந்தையில இருக்க குறைபாடு வந்து வெளியில தெரியாம அல்லது அட்ரஸ் பண்ணப்படாமே போயிடக்கூடியது. அது ரொம்ப புரிய வைக்கணுங்க. அது வீடுகளுக்கு போகணும், பெற்றோரை சந்திக்கணும், குடும்பம் போய் அங்க உட்காந்து பேசணும், அவங்க உறவுகள் வழியா போகணும். இப்படி எல்லாம் போனா தான் அந்த தற்காலிகத்திலிருந்து மீட்க முடியும். நிரந்தரத்தில் மீட்கிறதுக்கான வேலைகளை செய்யலாம். அதனால அந்த உடல் ரீதியா வந்தவங்களை சரி பண்ண முடியும். அதுக்கு ஒரே காரணம் பெற்றோருடைய ஒத்துழைப்பு இருக்கணும், கூடுதல் கவனங்கள் இருக்கணும் அவங்க மேல. இருந்தால் செய்ய முடியும், செய்யலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்சி கொடுக்குறாங்க அரசு பள்ளியில். அந்த அணுகுமுறைக்கான பயிற்சிகளை நாங்கள் போயிட்டு வரோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த பயிற்சி, இந்த பயிற்சி இது வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாகவே இல்ல, மாற்றுத்திறனாளி இல்லைனாலும் கூட மாற்றுத்திறனாளி இல்லை, மாற்றுத்திறனாளி வேற. இந்த குறைபாடு உள்ளவங்களே 4 பேர் இருக்காங்கல்ல, இதுக்கு தனியாக சிறப்பாசிரியர். இப்படி ஒருத்தங்களை ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கறதே வந்து நிறைய பேருக்கு வந்து, அதாவது இந்த குழந்தை கற்றலில் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தை அப்படிங்கறத தனியா கண்டுபிடிச்சு வச்சிருந்து நீங்க அவங்கள தனித்தனியா அப்ரோச் பண்றாங்கிறதே ஒரு அரசு பள்ளிக்கு போனீங்கன்னா எத்தனை சிறுபான்மை குழந்தைகள், எத்தனை பெரும்பான்மை குழந்தைகள், எத்தனை எஸ்சி குழந்தைகள், எத்தனை எம்பிசி குழந்தை கணக்கெடுக்கிற மாதிரியே உங்க பள்ளிக்கூடத்தில் எத்தனை ஐஇடி குழந்தைகளுக்கும் கேட்பாங்க. அதே இப்போ எங்க பள்ளிக்கூடம் 4 அதான் ஆமா, அந்த பாதிக்கப்பட்ட இயலா குழந்தைகள் அவங்கள வந்து நாங்க வந்து அதற்கு ஒரு சிறப்பாசிரியர் இருக்கிறாங்க. அவங்க மாதத்துக்கு 2 முறை 3 முறை வந்து அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் படிக்கடியில் குறை வச்சு, இது அரசு பள்ளியில் நடக்குது. அதனால நாம் என்ன செய்யலாம்னா, அந்த நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த இயலா குழந்தைகளை, கற்க இயலாத குழந்தைகளை, குறைபாடுள்ள குழந்தைகளை அந்த 2 விதமா பார்த்தோம்னா, தற்காலிக தீர்வு, நிரந்தர தீர்வுன்னு பார்த்தோம்னா நிறைய பேரை மீட்டெடுக்க முடியும். இதை நாம கவனிக்காம விட்டோம்னா டிராப் அவுட் கூடிரும். அவன் 3ஆவது முடிச்சுட்டு 4ஆவது போக மாட்டான், 5ஆவது போக மாட்டான், டிராப் அவுட் கூடிரும். அப்போ டிராப் அவுட்டுக்கு படிக்காம போறதை தடுக்கணும்னாலும் அவனை மீட்கணும்னாலும் நாம் இந்த மாதிரி செய்யலாம். ஓகே, வெரி குட். ஸோ ஐஇடி அப்படிங்கிறாங்க அவங்க. ஸோ வாட் இஸ் தட்? அண்ட் இந்த டிசபிலிட்டி, அதாவது இது ஒரு டிஃபெக்டாவே நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா? கற்றல் அப்படிங்கிறது, அதாவது படிக்கிறது குழந்தையால முடியாம போறதை வந்து நம்ம வந்து ஒரு குறைபாடா பார்க்கணுமா முதல்ல? இந்த 2 விஷயம் இருக்கு இப்போ நம்ம பேசுறதுல. இல்ல, இது முதல்ல ஒரு குறைபாடா பார்க்கணுமா டாக்டர்? அத குறைபாடா பார்க்கறதோட அது நம்ம எப்படி குழந்தைய நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி குழந்தைய நம்ம கொஞ்சம் பெட்டர் ஆக்கலாம். நம்ம இது வரைக்கும் யோசிச்சுட்டு வந்தது எல்லாமே என்ன யோசிச்சிருக்கோம்னா, ஒரு குழந்தை வந்து படிப்புல சரியா இல்லைன்னா வேற ஒரு விஷயத்துல சரியா இருக்கும், அதுல நம்ம கொண்டு போய் மேல கொண்டு போயிடலாம் அப்படிங்கிறோம். ஆனா இந்த குழந்தைகள், இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கு, டெஃபிஷியன்சி இருக்கக்கூடிய குழந்தைகளை ஏன் அந்த மாதிரி வேற ஒரு திறமையில மேல கொண்டு போக கூடாதுன்னு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம்? ஏன் அவங்க வந்து டெஃபிஷியன்சின்னு நம்ம ஒரு தனியா முத்திர குத்துறோம்?
ஆக்சுவலாக இப்போ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் படி குழந்தைங்க ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்க கண்டிப்பாக லாங்குவேஜ், மேத், இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சோஷியல் சயின்ஸ் இது எல்லாமே அவங்க பண்ணாதான் அவங்களால 10th 12th பாஸ் பண்ண முடியும். அதுதான் சிஸ்டம். இப்போ ஸ்பெசிஃபிக் லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னா அந்த ஒரு இதில் அந்த ஒரு கேட்டகரியில் என்ன குறிப்பிட்ட ஒரு ப்ராப்ளம்ல என்னன்னா குழந்தைங்களோட ஐக்யூ அப்படின்னா அவங்களோட இன்டெலிஜென்ட் கோஷன், பிரெயினோட இன்டெலிஜென்ட் கோஷன் நார்மலாக இருக்கும். அவங்களால எல்லாமே புரியும், அவங்களால எல்லாம் பண்ண முடியும், அவங்களுக்கு எல்லா ஸ்கில்ஸ் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைங்க வரும். அது ஒன்று மேத்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கு டிஸ்கால்குலியா அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த ரைட் கணக்கு போடுறதுல பிரச்சனை இருந்ததுன்னா அது வந்து டிஸ்கால்குலியா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரீடிங், ஸ்பெல்லிங் தப்பா நீங்கள் எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் ஸ்பெல்லிங் தப்பாக எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்ஸ் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வேர்டை சொல்வீங்க, அவங்க வேற ஏதோ வேர்டை எழுதுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கேட்டிருக்கு, அது அவங்க தப்பு இல்லை. ஓஹோ, டிஸ்லெக்சியான்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிராஃபியா, ஸ்பெல்லிங், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப பேடாக இருக்கும். நீங்கள் எப்படி ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போட்டாலும் ஹேண்ட் ரைட்டிங் பேடாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராமர், ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண அவங்களால கிராமரோட ஃபார்ம் பண்ண முடியாது. ஃபுல் ஸ்டாப் போடணும், கேபிட்டல் போடணும், அந்த மாதிரி விஷயம் அவங்க எப்படி வெளியில வருது டாக்டர்? ஏன்னா நமக்கும் அது இருக்குது. ஸோ இந்த 3 ப்ராப்ளம்ஸ், இந்த 3ஓட இன்னும் 2 ஆடியோ விஷுவல்னு சொல்லுவோம், ஆடிட்டரி ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இது ஒரு 4 ப்ராப்ளம். ஆமா, டிஸ்கால்சியா, டிஸ்கிராஃபியா, டிஸ்லெக்சியா, ஆடிட்டரி இருக்குது, உங்களுக்கு விஷுவல் ப்ராப்ளம்ஸ், விஷுவல் ப்ராப்ளம், ஆடிட்டரி சவுண்ட்ஸ் சம்டைம்ஸ் அவங்களுக்கு டிஃப்ரெண்டா கேட்கும். அதுக்கப்புறம் விஷுவல்னா அவங்க எழுதும்போது அவங்க எழுதுறது வேற டிஃப்ரெண்டா அவங்களுக்கு அவங்க கண்ணுக்கு தெரியும். letters will be dancing. So இது வந்து ஒரு மாதிரியான சைக்காலஜிக்கல் டிஸார்டர்னு எடுத்துக்கலாமா? இது இட்ஸ் நாட் a psychological disorder. ஓகேங்களா? இது உங்களோட பிரெயினோட வயரிங்லயே அப்படிதான் இருக்குது. அது இது ஒரு மனநோய் எல்லாம் கிடையாது. இல்ல, இது ஒரு நோய் இல்ல. இது இப்போ சில பேர் டாலா இருக்காங்க, சில பேர் ஷார்ட்டா இருக்காங்க, சில பேர் அந்த மாதிரி இருக்கு. அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது இல்லைங்களா? இப்போ உங்களோட பிரெயின் ஃபார்ம் ஆகும்போது உங்களோட வயரிங் அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா அதுல ஒரு சின்ன ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த மாதிரி இஷ்யூனால தான் இது ஒரு பெரிய ப்ராப்ளமும். இதனால ஒரு சைக்காட்ரிக் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா இவங்களுடைய ஐக்யூ லெவல் வந்து ஐக்யூ லெவல் நார்மலா இருக்கும். இந்த குழந்தைங்களோட ஐக்யூ லெவல் அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த குழந்தைங்களுக்கு அவங்க ஐக்யூ ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா புரியும், எல்லாமே நல்லா வரும் போது இது வரலங்கும் போது எல்லாரும் என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஸ்பெஷலி பெற்றோரும் சரி டீச்சர்ஸும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப லேசியா இருக்கு இந்த குழந்தை, வேணும்னு பண்றான், இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், தப்பா வேணும் எழுதுறேன், என்ன கோபப்படுத்துறதுக்கே வந்திருக்காங்க, அப்புறம் இவ்வளோ வாட்டி அது தெரியுது இது தெரியுது இது தெரிய மாட்டேங்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம எந்தனா இந்த குழந்தை திருப்பி இந்த தப்பு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவம் வந்துடுது. ஆனா இந்த குழந்தைங்க இது எல்லாத்தையும் பண்ணாத அவங்களால 10th 12th பாஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ மேத்ஸ் பண்ணி தானே ஆகணும் நம்ம எக்ஸாம் முடிக்கிறதுக்கு. மேத்ஸ்ன்றத விட குறிப்பா வந்து மொழிக்கல்விங்கிறது வந்து கற்றே ஆக வேண்டிய ஒரு கல்வி கட்டாயமா இருக்குது. அது 10வது 12வது பண்ணிதான் ஆகணும், இங்கிலீஷ் எழுதிதான் ஆகணும், தமிழ் எழுதிதான் ஆகணும், எல்லாமே உங்களுக்கு பண்ணிதான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும்போது இது ரொம்ப சின்ன ப்ராப்ளம். ஸோ அது நிறைய டைம் என்ன ஆகுதுன்னா, குழந்தை ரொம்ப லேசியா இருக்குது, குழந்தைனால வேணும்னு பண்ணுது. இல்ல இப்போ ஒருவேளை இல்ல அதான் நான் கேட்க வரேன். இப்போ எனக்கு புரியுது என்னன்னா, ஒரு திறமையை வச்சு ஒரு குழந்தையால மேல வந்துட முடியுது அப்படிங்கும் போது இது ஏன் இந்த இதை ஒரு விஷயத்த வந்து பேசணும் அப்படிங்கிறது. நம்ம இங்க ஒட்டி இருக்கிற பல படங்களை பார்த்துட்டோம்னா கூட இவங்க எல்லாம் வந்து நல்லா படிச்சிருக்காங்களா அப்படின்னா நமக்கு தெரியாது. சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, இங்க லிடியன் நாதஸ்வரம் இருக்காரு, சார்லி சாப்ளின் இருக்காங்க. இந்த படங்கள்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இவங்க எல்லாத்துக்குமே இருந்திருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபார்ம்ல இருக்கும். அவங்க எல்லாம் மேல வந்துட்டாங்க இல்லையா? ஆமா, மேல வந்துட்டாங்க. அது சில விஷயத்துல இப்ப பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்க. அப்படின்னா ரொம்ப திக்கி முக்கி பாஸ் ஆகுறாங்க. அப்படி இல்லைன்னு என்ன ஆகுதுன்னா ரொம்ப ப்ரெஷர், ஸ்கூல்லேருந்து ப்ரெஷர், டீச்சர்ஸ்லேருந்து ப்ரெஷர், வீட்டிலேருந்து பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு பயந்து போய் நிறைய பேர் எனக்கே தெரியும், பேரண்ட்ஸ் வந்து கேட் வரைக்கும் விடுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை ஸ்கூலுக்குள்ளே போகாது. ஓஹோ, குழந்தை அங்கே ரயில்வே கேட்டு அங்கே இங்கே எல்லா பக்கம் சுத்திட்டு இருக்கோம். ஆமான்னு சொன்னாங்க, அங்க கேட்போம். உண்மையா அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு? எங்க ஸ்கூல்ல அப்படிதான் இருந்தது. சம்டைம் அன்பிலம் பாய்ஸ் இந்த மாதிரி அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப அப்புறம் நாங்க அங்க ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டானா இமீடியட்டா சொல்லுவோம், அவங்க அனுப்பிட்டேம்பாங்க, பார்த்தா இங்க இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்க ஆள் அனுப்பி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாங்க, இந்த குழந்தைகளை பத்தி பேரண்ட்ட சொன்னா பேரண்ட் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் அப்படிதான் இருந்தாரு, அது அந்த மாதிரியான குறைபாடா இருக்கும். நீங்க வந்து என்னுடைய
குழந்தைய வந்து இந்த மாதிரி முத்திர குத்தாதீங்க. உண்மைதான். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த குறைபாட்டுக்கு வேண்டி நாங்க ஒரு சைக்காட்ரிஸ்டையோ இல்ல சைக்காலஜிஸ்டையோ போனோம்னா மத்தவங்க ஒரு மாதிரியா எங்களை நினைச்சிருவாங்க. அது ஆசிரியரா நீங்களே வந்து உங்க குழந்தைய யோசிச்சு பாத்தீங்கன்னா கூட ஏத்துக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆமா, அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க, அதை வந்து ஒத்துக்கவும் மாட்டாங்க. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு கூட அவங்களுக்கு அந்த சையா இருக்கும், ஒரு வெக்கப்படுவாங்க. இந்த ப்ராப்ளம் இருக்கும் சொல்ல வரேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட சனுக்கு இந்த சேம் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ என்னென்னா அவன் வந்து 3rd 4th அந்த சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்து மிஸ் என்னை கூப்பிட்டு விட்டுருந்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக டைரியில் எழுதி அனுப்பியிருந்தாங்க, நாளைக்கு ஃப்ரைடே இந்த டைமிங்க்கு என்னை வந்து மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் போனப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, அவனுக்கு வந்து அவன் படிக்கிறான், எழுதுறான், எல்லாம் பண்ணுறான், பட் அவனோட கான்சன்ட்ரேஷன் இங்கே இல்லை. இது காமனான ஒரு இதுதான் இல்லையா, நிறைய குழந்தைங்க மேல? இல்லை அதாவது அவங்க சொன்னது. அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐக்யூ லெவல் இது பண்ணுற ஒரு இது இருக்குது. இது வந்து எகெயின் ஒரு 18 இயர்ஸ் முன்னாடி 16 இயர்ஸ் முன்னாடி. ஸோ நீங்கள் ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணி நீங்கள் அவரை போய் அவர்கிட்ட ஜஸ்ட் ஒரு கன்சல்டேஷன் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. என்னடா திடீர்னு இப்படி கூப்பிட்டு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஏன்னா ஸ்கூலில் இருக்கிற டைமிங் ஜாஸ்தி, ஸோ அவங்க வாட்ச் பண்ணி சொல்கிறாங்கங்கும்போது நம்ம என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்லேயே நான் அதுக்குண்டான அந்த இதெல்லாம் எடுத்து நான் கூட்டிகிட்டு போனேன். ஸோ கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து நம்ம டோக்கன் வாங்கி உட்காந்துருக்கிறத பார்த்து இவன் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏம்மா நான் மென்டலாக, நான் பைத்தியமாக, ஏன் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, எதுக்காக அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு சிட்டிங் 2 சிட்டிங் அவர் சொல்லி முடிக்கிறப்போ அவர் பேசினார், என்னை வெளியே உட்கார வச்சுட்டு பேசினாங்க. அப்புறம் அவர் நீங்கள் நிறைய கன்சல்டேஷன் வர வேண்டியது இருக்கும் மேம், இவங்ககிட்ட இன்னும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும், அப்போ தான் இவனால் ஸ்டடி பண்ண முடியும், இல்லைனா இவனால் படிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ இவன் வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான், என்னையே எங்கே கூட்டிகிட்டு போனீங்க, என்னையே எங்கே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், தெரியல சாமி, உங்கள் மிஸ் சொன்னாங்க இல்லையா, ஜஸ்ட் நம்ம ஒரு 2-3 சிட்டிங் போகலாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம், ஏன்னா நீ இப்போ படிக்கிறது வந்து உன்னோட டோட்டலாக ஸ்லோ ஆகிடுச்சுல்ல, அதனால தான் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவனோட இதில் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, என்ன சாப்பிட்டாலும் வாமிட் வரும், ஒரு தண்ணி குடித்தாலும் வாமிட் வரும், அந்த மாதிரி. ஸோ அவனோட அந்த டோட்டலாக ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான். அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த டாக்டர்கிட்ட போகிறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன், ஏன்னா இவன் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. ஸோ நான் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்து நான் தேடிட்டு இருக்கேன், இவனுக்கு நான் வேறு எந்த மாதிரி இவனுக்கு இது கொடுக்குறது என்ன அப்படின்னு. நான் எனக்குள்ளேயே நாங்கள் ஃபேமிலி, நானும் எங்கள் வீட்டில் அவரெல்லாம் நாங்கள் ஒரு இது பண்ணிகிட்ருக்குறோம். திடீர்னு ரொம்ப வாமிட்டிங், ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஒரு வாமிட்டிங். ஸோ அது வந்து என்ன மெடிக்கல் ரீதியாக எனக்கு அப்போ வந்து மிஸ் சொன்னது அதெல்லாம் எனக்கு மைண்ட்லேயே இல்லை. ஏதோ ஃபுட் பாய்சன்னா கூட இந்த மாதிரி வர சான்ஸே இல்லை. ஒரு வாய் தண்ணி குடிச்சான்னா 1 லிட்டர் தண்ணி வெளியே வரும், அந்த மாதிரி. ஸோ எதுனாலன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். மார்னிங் 6:30 போகிறேன். அவங்க எம்டி ஸ்டொமக்கில் வந்து அந்த எண்டாஸ்கோப்பி எல்லாம் பண்ணிவிட்டு அப்ரெண்டிஸ் மாதிரி இருக்குது, இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும். எங்கள் வீட்டில் அவர் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டார். இமீடியட் சர்ஜரி 40,000 இப்போ நீங்கள் பே பண்ணுங்கள், அப்புறம் நீங்கள் அப்புறம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அதில் இன்னொரு பெரிய டாக்டர் வரணும், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் இவன் பசிக்குதுன்னொன்னே நான் போய் சாப்பிட வாங்கி கொடுத்துட்டேன். ஸோ அந்த ஒரு ரோஸ்ட் ஒன்று சாப்பிட்டதுனால அது பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு 2 hours நீங்கள் வெயிட் பண்ணணும், ஜஸ்ட் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் எங்கள் வீட்டில் ஒரு கால் பண்ணி சொன்னப்போ அவர் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு டாக்டர்கிட்ட உடனே இந்த மாதிரி நிவீனுக்கு இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் தயவு செஞ்சு அவனை கூப்பிட்டுட்டு உடனே இங்கே வா, அதுக்கப்புறம் எதுனாலும் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட நான் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் அவர் ஒரு வடவழியில் ஒரு டாக்டரை ரெஃபர் பண்ணார். இமீடியட்டாக அப்போ அன்றைக்கி ஈவினிங்கே நான் அவனை கூப்பிட்டுட்டு அங்கே போயிட்டோம். அப்போ அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா டாக்டர் எங்களை முதல்ல நான் நார்மலாக ஆரம்பத்துலேருந்து அந்த ஒரு 6 மந்த்தாக நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே நான் சொல்லிட்டு இருக்கேன். மிஸ் சொன்னதுலேருந்து இன்னைக்கு டாக்டர்கிட்ட போன வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். டாக்டர்கிட்ட எல்லாமே சொன்னேன், அவர் எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க அப்படின்னாரு. நானும் எங்கள் வீட்டில் ஒரு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் இவனை கூப்பிட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் தம்பியை ஒரு சிஸ்டர்கிட்ட கூப்பிட்டு வெளியில் அனுப்பிட்டு எங்களை கூப்பிட்டாரு. கூப்பிட்டப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், பயங்கர ஷாக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு செகண்ட் பேபி இருக்கா? ஏன்னா அப்போ பாப்பா பிறந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மந்த்து. அந்த 9th மந்த்லேருந்து அவனுக்கு மனசுக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து இன்னொரு அட்டென்ஷன் கம்மி ஆகுதுங்கிறத அவன் ஃபீல் பண்ணியிருக்கான். பட் அது எங்களால் வந்து அதை அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அது ஸ்கூலில் மிஸ் வந்து அவன் ஏதோ வந்து ப்ராப்ளம் அவனுக்கு இருக்குது, ஸோ அது என்னன்னு நீங்கள் பாருங்கள், அதனால் இங்கே இவர்கிட்ட அந்த ஐக்யூ போக எஸ்
ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த டாக்டர் கேட்டார், நீங்கள் இது மாதிரி ஆமாம் டாக்டர் 6 மந்த் பேபி இருக்கா அப்படிங்கும்போது தான் அவர் சொன்னார், இல்லை அவனோட வந்து அட்டென்ஷன் கம்மியாயிருச்சு நம்ம ஃபீல் பண்ணுறான், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 32 ருபீஸ்க்கு ஒரு சிரப் எழுதி கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாப்பாவை தூக்குறதை விட அவனை தான் ஜாஸ்தி வச்சுருக்கிறேன். அந்த டைமிங் ஃபேமிலியில் எல்லாருமே அவன் மேலே அது தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 2-3 வீக்ஸ்லேயே எனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சுது. ஸோ இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஸோ குழந்தைங்க மனதளவில் பாதிப்பு வந்தால் அது முதல்ல பாதிக்கிறது ஸ்டடீஸ் மட்டும்தான், அதுக்கப்புறம் தான் மற்ற இது எல்லாமே. பெரிய கதையா இருந்தாலுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு வந்து இது வந்து நிறைய ஹார்ட் ஹிட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கு உள்ள போய் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோங்கிற சொல்லி. காலம் ஃபுல்லா எவ்வளவுதான் படிச்சாலும் ஆசிரியர்கள் தரும் அறிவுங்கிறது வந்து குறையாது, அது வாழ்நாள் ஃபுல்லா வரும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த ஒரு வாரத்துல பேசி முடிச்சிட முடியாது, 2 வாரத்துல பேசி முடிச்சிட முடியாது. அடுத்த வாரமும் இதே தலைப்புல தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களில் ஒருவன் கேமி ஏஜே. இது மாதா தொலைக்காட்சியின் ஆரம்சை.